வணக்கம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நம்ம வணக்கம் பண்ணையார் படத்தோட டைரக்டர் கரூர் துரைராஜ் அவர்கள் அவர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம சென்சார்ல திரிஷாவுக்கு ₹1,00,00,000 அந்த பாட்டு சென்சாரால மாட்டி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் தமிழக முதலமைச்சர் சிஎம் விஜய் தான் காரணம்னு ஒரு ரூமரா போயினுக்கு மேலா போயினுக்கு. ஆனா இப்ப அது உண்மையா பொய்யான இருக்கதான் தெரியாதான் நம்ம எல்லாம் யோசிச்சிருந்தோம். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து கரூர் துரைராஜ் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்காரு. ஓகேங்களா, சென்னைக்கு வந்திருக்காரு. இது நம்ம உண்மையா இல்லையான்னு நம்ம இதை அவர்கிட்டயே கேட்டுருவோம் வாங்க. சார், விஜய் நடிகரா இருக்கும் அவரோட படம் தரப்பட்ட அதனால பல முதலமைச்சர் கிட்ட போயிட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆக சொல்லி கதறல. ஆனா இப்போ அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு சிஎம் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் திரிஷாவை நீங்க உள்ள வச்சதுக்காக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, உங்களை கதற விடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது அது உண்மையான செய்தி தானா? நீங்களே சொல்லுங்க. அதாவது திரிஷாவுக்கு ₹1,00,00,000 பாட்டு வச்சது உண்மை. அந்த பாடம் இன்னும் இணையதளத்துல உலா வந்துகிட்டு தான் இருக்கு. அது சென்சார்ல அந்த பாட்டு கட் ஆயிடுச்சு. அதனால அந்த வரிகள் மாற்றப்பட்டு ஆயிஷாவுக்கு ₹1,00,00,000 மாத்துச்சு. அதை ஜமாத் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்புறம் ஜமாத் ஓகே நீங்க அதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனா இந்த நிலையில நிறைய காரணங்கள் இருக்கு. பட் என்ன காரணங்கிறது என்னால சரியா யாருதான் காரணம்னு சொல்ல முடியாது. அதிகாரத்தை நம்மளால அது பண்ண முடியாது. சார், வணக்கம் பண்ணையார் படம் விசாகம் கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேல நல்லா பார்த்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஷேரே கிட்டத்தட்ட ஒரு 7,000 பேர் போயிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம படத்தோட சீன் நல்லா இருக்குன்னு இதுல இருந்தே நம்ம செஞ்சுக்கலாம். படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஏன்னா ஷேர் பண்ணது அவங்களுக்கு சொல்லல, அவங்களுக்கு பிடிச்சி போய் தான் அந்த சீனை நம்ம ஷேர் பண்றாங்க. இல்ல, ஒவ்வொரு ஷார்ட்டும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம எந்த விதமான போஸ்டிங்கோ ப்ரொமோஷனும் இல்லாம லட்சக்கணக்கில் போறது அப்படிங்கறது அந்த நம்ம படத்தோட அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கிறதுனால பாக்குறதெல்லாம் உண்மைதான். படம் இருக்குன்னு வெற்றின்றது நாங்க ஒன்றும் அதுல எல்லாம் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் படம் ஏன் அப்படிங்கறது எனக்கு அப்ப இதுக்கப்புறமும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு டிவிக்கு பின்னாடி வேலை பாக்குறாங்களா? கடவுளுக்கு தான் சார் தெரியும். ஆனா யாரும் இயக்குறாங்கிறது புரியுது. ஆனா அது யார் இயக்குறாங்கன்றது கடவுளுக்கு தான் தெரியும். அடிச்சு சொல்ல முடியுமா? நான் தான் முதலே சொல்லிட்டேன் சார், எந்த அதிகார வர்க்கத்தோட மோதனை வரல. அதனால இது கடவுளுக்கு தான் வெளிச்சம் வழி, எனக்கு தெரியல. சார், முதலமைச்சரோட தலையீடு இருக்கும் அப்படின்னு மக்கள் பொதுவா பேசிக்கிறாங்க. அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆஸ் டைரக்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது உண்மையா பொய்யான்றது எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா போயிட்டு இருக்கிற பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரி நினைக்க தோணுது. ஏன்னா திரிஷாவுக்கு ₹1,00,00,000 வச்சது நம்ம ஆடி வரும் திரிஷான்னு தான் வச்சோம். நிறைய திரிஷான்றதை நம்ம மைண்ட்ல அன்னைக்கு வச்சு நம்ம பண்ணல. பட் ஆனா திரிஷான்ற வேர்டு இந்த வாரத்துல தான் வச்சோம். பட் அது எவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மேபி எனக்கு சரியா சொல்ல வரல. அதிகார வர்க்கத்தை எடுத்து என்னது சொல்றதுன்னு எனக்கு புரியல சார். அதாவது ஒரு படமே இன்னும் ரிலீஸ் பண்ணல. டிவி கேட்க நாம எப்படி சொல்லி டிவி கேட்டா அதிகமா சொல்ல கொடுத்தது. அது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படி இன்னொரு படம் ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுக்கு ஒரு பெரிய எந்த ஒரு டேரக்டர் இருந்தாலும் யோசிப்பாங்க. ஆனா நீங்க அந்த படம் வெளியில வர்றதை பத்தி எந்த விதமா இது பண்ணாம இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும் சார். இல்ல, படம் ஓன் ரிலீஸ் போறதுன்னு ஒரு முடிவு பண்ணேன். இடையில பிசினஸ்னால அப்படியே இருந்தது. அடுத்த படங்கிறது நாங்கள் ஒரு டார்கெட் இந்த டைமுக்குள்ள இந்த படம் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு டார்கெட் வச்சு இந்த 3 மாசத்துலேயே படம் ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஒரு டார்கெட் வச்சிருந்தோம். படம் அந்த டைமுக்குள்ளார நாங்கள் தள்ளி போச்சா வழிய மற்றபடி படம் ஆரம்பிக்கிறது கன்ஃபார்மாக இருந்தது. அதனால நான் மரண தீர்ப்பு, அதாவது 3 டைட்டில் வச்சிருந்தோம். 3 படங்கள் பண்றதாக இருந்தது. அதுல ஒரு படம் மரண தீர்ப்பு. இந்த மரண தீர்ப்பு நாங்க ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க பிஜேபில இருந்திருக்கீங்க. ஒருவேளை நீங்க பிஜேபில இருந்த சுட்டு விஜயோட கட்சிக்கு அவர் சீட்டும் வராம இருந்திருக்காரு. மோடி அவர்களுக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறாரு. அதனால நீங்க ஒண்ணு விஜய் மேல கொள்கை எதிர் வேற அறிவிச்சிருக்காரு. ஆமா, இல்ல அது அதனாலயே நீங்க விஜய் மேல ஏதாவது சொல்றீங்க? விஜய் தாக்கி பண்ணிட்டீங்க. இல்ல, விஜய் தாக்கிலாம் நான் படம் பண்ணல. படம் வெளியில வரதுக்கு முன்னாடி திரிஷாக்கு ₹1,00,00,000 இருந்துச்சு. ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா தப்பு இருக்கு. சோ இப்ப திருப்பி நீங்க அவர்கிட்ட மோதுற மாதிரி தான் வச்சு. இல்ல சார், அதாவது படங்கள் நான் விற்பனைக்கு போகும்போது 2 விஷயங்கள் பார்த்தாங்க. அதாவது விஜய் திரிஷாவுக்கு ₹1,00,00,000 வச்சதுனால விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா, பார்த்துக்கிட்டு படம் வாங்கலான்னு அப்போ கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுக்கு அடுத்தது அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால
மேபி அந்த பயம் வாங்குறவங்களுக்கு இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அப்பயும் வந்து ரிலீஸ் வந்து நாங்கள் தான் போகிறோம். இப்போ படம் பிஸ்னஸ் மற்றதெல்லாம் போகுது அப்படின்னாலும் நாங்கள் இப்போ ரிலீஸ் வந்து நாங்கள் ஒரு ரிலீஸ் தான் போகிறோம். அதில் ஒன்றும் யாருக்கும் அது பாதிப்பும் இல்லை. படம் அடுத்த படம் அப்படிங்கிறதுல தற்கொலை கூட்டம்ன்றதை வச்சது அந்த ஒரு ரீசனுக்காக தான். உள்ள இருக்க தற்கொலைகள் தான் அதை பண்றாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வச்சிருக்கிறோம். பட் பிஜேபியில வந்து ஒரு மோடி விஜய் அப்படிங்கிறது அவங்க 2 பேர்த்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு அரசியல் விஷயம். அதுக்குள்ளார நம்ம சாதாரண ஒரு பொறுப்புல இருந்துட்டு வெளியே வந்தோம். அதனால நமக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சார், முதலமைச்சர் ஒரு முன்னாள் நடிகர் தான். இப்ப நீங்களும் டைரக்டர், எல்லாம் சினிமா துறை தான். நீங்க ஏன் சார் முதலமைச்சர் மீட் பண்ணி இது ஒரு சொல்யூஷன் கொண்டு வர நீங்க ஏன் சார் அந்த முயற்சி எடுக்கல? முயற்சி பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு டைம் கிடைக்கல? இல்ல, நான் முதலமைச்சரை இன்னும் பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட்டும் கேட்கல. முதலமைச்சர் பார்க்கறேன்னு நான் இந்த படத்துக்காக நான் சொல்லவும் இல்லை. பட் அவர் மேல எந்த தாக்குதலும் வைக்கலன்னு வச்சுக்கோங்க. பட் அது அடுத்தது. ஏன்னா அவரா வந்து, அதாவது பிரபலங்கள் போய் பார்க்கறதும் வர்றதும் வாழ்த்துறதெல்லாம் வேற விஷயம். அதாவது அவர் கூட நடிச்சாங்க அதனால போய் பார்க்கறதெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் கிடையாது. அவர் இன்னைக்கு வந்து படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகாம தியேட்டர்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தியேட்டர் வந்து எவ்வளவு பிளாக் பண்றாங்க. எவ்வளவு வந்து சென்னையில வந்து சினிமா பேரை பயன்படுத்தி மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ன்ற பேர்ல எவ்வளவு வந்து அராத்தெல்லாம் போயிட்டு இருக்குன்றது ஒரு முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சினிமால இருந்து வந்ததுனால. சினிமாவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு இப்போ? சினிமாவுக்குள்ளார வந்து 40 நாள் 50 நாளுக்கு தான் ஆச்சு. அதனால எதுவும் பண்ண முடியலன்னு கூட சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு அள்ளி எதுவும் பண்ணலனால ஒரு கில்லியாவது ஏதாவது பண்ணியிருக்காரா? அடுத்தது நீங்க அந்த சினிமா செத்து போச்சுன்னு சொல்றீங்களே, தியேட்டருக்காரங்க அடிக்கிற கொள்ளையை பத்தி பேசியிருக்காங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, புதிய படங்கள்லாம் உள்ள தியேட்டருக்குள்ளார வராம இருக்கிறதுக்கு ஓடிடியும் தியேட்டருக்காரங்களும் அன்கோ போட்டுட்டு ஓடிடியில வந்து படம் பண்ணி தியேட்டர் கொண்டு போன்றது, தியேட்டர்ல இருக்கிற ஓடிடியில வித்துட்டுன்றது, இதெல்லாம் வச்சு கூத்தடிக்கிறது ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்ல உங்களுக்கு வந்து சிறு படங்களுக்கு வந்து என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு? ரைட்டு. மக்கள் 250, இப்ப உங்ககிட்ட நீங்க கேட்கறதுனால உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ண வரேன். மக்களுக்காக ஷேர் பண்ண விரும்புறேன். 250 ரூபாய் கட்டி நீங்க வந்து ஒவ்வொரு சேனலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு வந்து முன்னால வந்து எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க? படங்கள், பாடல்கள், நாடகங்கள், செய்திகள் எல்லாம் நடுநிலையா இருந்ததா? இப்ப நீங்க எதை பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஏதோ ஒரு 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 நாளைக்கு 50,000 1 லட்சத்துல எடுக்கக்கூடிய நாடகங்கள், ஒரே போக்குல போயிட்டு இருக்கிற நாடகங்கள், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு ஒரு புதிய படங்கள் ஏதாவது வருதா? பல வருஷங்களான பழைய படங்களே திருப்பி 250 ரூபாய் கட்டி பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாளா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இருக்கிற எந்த சேனலாவது ஒரு புதிய படங்களை வாங்கி உங்களுக்கு போடுறாங்களா? அப்ப அது மேல ஏன் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல? ஃபியூச்சர்ல நீங்க முதலமைச்சர் நேர்ல மீட் பண்ணி உங்க கோரிக்கை வைக்க வாய்ப்பு இருக்காது ஃபியூச்சர்ல? அதாவது அவர் ஒரு நடிகரா இருந்தாரு, அதனால அவரை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நானும் ஒரு 2 பேரும் சினிமா துறைங்கிறனால மீட் பண்ணலாம். அது வந்து முதலமைச்சர் நம்ம கேட்குற அப்பாயின்மெண்ட்டுக்கும் காரணத்துக்கும் அவர் விருப்பப்பட்டா அப்ப மீட் பண்ணலாம். அது வந்து சந்தர்ப்பங்கள் அன்றைய சூழ்நிலைகளை பொறுத்தது. ஆனா இதுக்காக நான் போய் இது வரைக்கும் பார்க்கறதுக்கான முயற்சி நான் எடுக்கல. சார், உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் நாங்க கேள்விப்பட்டோம். அடுத்த ப்ராஜெக்ட் மரண தீர்ப்பு, தற்குறி கூட்டம், அட்டாக்லைன்லாம் வச்சிருக்கீங்க. திருப்பி நீங்க ஒரு உங்களோட ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறது வந்து சர்ச்சை ஆகணும், வைரல் ஆகணும்காக வந்து இப்படிலாம் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி தெரியுது. ஏன்னா தற்கூரி கூட்டம் வச்சிருக்கீங்க. அந்த தற்கூரி கூட்டம் நீங்க யாரை காயப்படுத்துறீங்கன்னு தெரியுது. இன்னைக்கு தற்கூரி கூட்டம் வந்து சொல்லி இன்னைக்கு எப்படி நாட்டை ஆண்டுறதுக்காக நல்லா தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எதை வச்சு தற்கூரி கூட்டம்ன்றீங்க? அதாவது நான் படத்துல வச்சிருக்கிறது என்னன்னா, மரண தீர்ப்பு, பாலியல் வன்கொடுமை பத்தின ஒரு படம். சப்டைட்டில் தற்கொலை கூட்டம்ன்றதுன்னா அதுல இருக்கிறீங்களா நான் தற்கொலை கூட்டம்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனா தற்கொலை கூட்டம் தான் அப்படின்னு மத்தவங்க முத்திர குத்திக்கிட்டா அது நான் பொறுப்பல்ல. இப்போ அது மாதிரி ஆயிடுச்சு. தற்கூரினாவே டிவிக்கு தாக்குற மாதிரி தான் இருக்கு. அப்ப ஆட்சியாளர்கள் எல்லாம் வந்து தற்கொலைகளா? அப்படிதானே சார் வந்து சொல்லாங்க சார். ஒருவேளை அது மேபி எனக்கு தெரியல. இல்ல சார், ஒருவேளை நீங்க உங்களோட வணக்கம் பண்ணியார அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வணக்கம் பண்ணியார ஏற்கனவே உங்களுக்கு முதலமைச்சரோட கொஞ்சம் சர்ச்சை இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நீங்க வந்து இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு எனக்கு மோதல்னு ஒண்ணு இல்லை. ஆனா அவரு அப்படி நினைச்சு அது மாதிரி ஏதாவது பண்ணிருந்தாரு அப்படின்னா அந்த தற்கொலை கூட்டம் வந்து அவரு தான் எடுத்துக்கிட்டாலும் நாம ஒன்றும், அதாவது எனக்கு படம் நான் வந்து அதை வந்து படமா தான் பாக்குறேன். அவர் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பத்தி நான் ஒன்றும் பாத்துக்கல. சார் அவர் படமா வந்து அவர் வந்து எப்படிதான் தெரியாது.
அவங்களோட தொண்டர்களும் அவர் கட்சி எம்எல்ஏங்க அமைச்சர்கள்லாம் வந்து தற்கூரின்னு சொன்னாவே அது அவங்கள தான் குறிப்பிடும் இது பண்ணுவாங்க. சார் அவங்க எல்லாம் அணிக்குள்ள கூட்டம் தான் அதிகமா கூப்பிடுவாங்க சார். தற்கூரி கூட்டம், நீங்க தற்கூரி தமிழ்ல வேர்டு என்ன? தற்கூரினா ஒண்ணும் தெரியாத ஒரு அதாவது எதையும் செய்ய தெரியாத ஒரு ஆட்கள் தான் வந்து தற்கூரி நம்ம சொல்லுவோம். அதுக்கு இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால இருந்து தற்கூரின்றது தமிழ் தோன்றிய காலத்துல இருந்து இருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு இவருக்கு எப்படி அந்த தற்கூரி வந்து சொந்தமாகும்? நான் வச்சிருக்கிறது இந்த விஷயங்கள் பண்ணது, அதாவது எதுவுமே பண்ண தெரியாத ஒரு ஆட்கள் அந்த படத்துல ஒரு மோசமான கேரக்டர் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து நான் தற்கூரின்னு சொல்லி அந்த சப்டைட்டில் வந்து இதெல்லாம் தற்கூரி கூட்டம்னு போட்டிருக்கேன். சரி, வணக்கம் பண்ணையாரு ரிலீஸ்க்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இந்த படம் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகும் நீங்க நம்புறீங்க? அதாவது வணக்கம் பண்ணையார் வந்து கஷ்டப்படல. வணக்கம் பண்ணையாருனால நான் ஒன்றும் ஆடல. அதான் நிறைய பேர் வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனா வணக்கம் பண்ணையார் வந்து ரிலீஸ் ஆகலைன்னா இவர் வந்து இதோட ஒளிஞ்சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதெல்லாம் அதாவது பேச்சுக்கு நல்லா இருக்கும். இன்னும் 10 படம் அது மாதிரி நின்னாலும் இந்த ப்ரொடியூசர் டைரக்டரால என்னால் நிற்க முடியும். அது வேறு. தற்கொலை கூட்டம்னு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அந்த கதைக்கான சப்டைட்டில் தான் அதான வழிய படத்தோட இது வந்து மரண தீர்ப்பு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நீங்க தற்கொலை கூட்டம் வந்து ஒரு சப்டைட்டில், அதுக்குள்ளார வரக்கூடிய ஒன்றும் தெரியாதவங்களை பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் அது. சார், நீங்க இந்த படத்துல இந்த டைட்டில் வைக்கிறது ஒருத்தர் டார்கெட் பண்ண, நீங்க ஒரு அரசியல் கட்சியினோட மோதிரம் மாதிரியே டைட்டில் ஒரு மோதிரம் போக்கே இருக்கு சார் உங்க படத்துல. உங்களுக்கு ஏதாவது அரசியல் ஆசை ஏதாவது பேக்ரவுண்ட்ல இருக்காது? சார், நான் ஏற்கனவே பிஜேபியில மாவட்ட பொறுப்புல இருந்துட்டு எனக்கு வந்து வெளியில வந்தவன். நான் ஏற்கனவே வந்து ஏடிஎம்கேல ஒரு 20 வருஷம் டிராவல் பண்ணி வெளியில வந்தவன். அதனால எனக்கு வந்து அரசியல் வந்து புதுசு இல்லை. நான் தனியா வந்து இந்திய மக்கள் சமூக சேவை அப்படின்ற ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டும் இருக்கேன். கொங்கு மக்கள் படம்ன்ற ஒரு டீம் வந்து நான் கொங்கு தேசம் படம் பண்ணும்போது ஒரு டீம் ஃபார்ம் ஆனது. இதெல்லாம் வச்சு அரசியல் பண்றதுக்கு நான் வரல. நான் வந்து இது வந்து படமா தான் பாக்குறேன். அரசியல் வேறு, படம் வேறு. மரண தீர்ப்புன்றது படத்தோட டைட்டில். இதுதான் சொன்னேன், பாலினத்தை பத்தின, பாலின வன்கொடுமை பத்தின ஒரு படம். இது வந்து தற்கொலை கூட்டம் ஏன் வச்சேன் அப்படின்னாக்க, தற்கொலையா இருக்கிறவன் தான் அதை பண்றான்றதை நான் வச்சிருக்கேன். அப்ப தற்கொலைகள் வந்து யார் அப்படிங்கறது வந்து படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க தான் அரசியலா நினைக்கிறீங்க? சரி, அது இல்ல சார், ஜென்ரலா இப்ப எல்லாருக்குமோ ஒரு இப்ப தற்கொலை கூட்டினா யாரு சார் நாம வரும்? இப்ப எல்லாம் நம்ம திமுக ஆகட்டும், நிறைய கட்சி ஆகட்டும், தற்கொலை கூட்டம் யார சொல்றாங்க அது உங்களுக்கே தெரியும். அதனால இப்ப எடுத்தோடனே மக்களுக்கு எல்லாம் என்ன சார் தோணும் தற்கொலை கூட்டம்னா? அதனால நீங்க ஒரு பரபரப்புக்கோசரம் வைக்கிறீங்களோ? இல்ல, அது அப்ப மட்டும் இல்ல. வந்து அப்ப டிவிக்கு பூரா தற்கொலைன்ற மாதிரி மக்கள் பேசுறாங்கன்னா நான் ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்ல. ஏன்னா நான் சொல்றது இந்த படத்துக்குள்ள இருக்கிறவங்கள தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்க, பாலியல் வன்கொடுமை சொன்னீங்களா சார்? ஆமா, அது இப்ப டிவிக்கு கட்சியில இருக்கவங்க கூட இப்போ வந்து லேட்டஸ்டா பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் எல்லா மாட்டிட்டாங்க. கட்சியில இருக்கிறவங்களும் பண்றதாங்க. கோவையில் நடந்த சம்பவம் இப்ப நீங்க லேட்டஸ்டா பாத்துருப்பீங்க. ம். அது கூட வந்து டிவிக்கு கட்சியாளர்கள் தான் பண்ணிருக்காங்க. ம். ஸோ அதை நீங்க பேஸ் பண்ணதுனால வந்து தற்கொலை வச்சிருக்கீங்களா கேட்டேன். அதாவது பாலின வன்கொடுமைக்கு தீர்வு என்னன்றத அந்த படத்துல என்ன தீர்வு, ரிவெஞ்ச் என்னன்றத அதுல கொடுத்துருக்கேன். ஸோ இது எங்க வந்து கவர்மெண்ட் எதை நோக்கி போனா இதை வந்து தடுக்க முடியுன்றது அந்த படத்துல என்னால முடிஞ்ச ஒரு அட்வைஸா தான் எடுத்திருக்கேன். ஆனா இது தற்கொலை கூட்டம்னா அப்புறம் பண்றீங்கலாம் தற்கொலை தானே. அப்ப எந்த கட்சியில இருக்கிறவங்க பண்ணாலும் தற்கொலை தானே. சார், உங்க நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் சார்.